ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ தான் டயாலிஸ் முடிச்சுட்டு வந்தேன். நான் வந்து தான் மக்களே படுத்தேன். அதுக்குள்ளே குரூப் ஒரு ரிசல்ட்டு வெளியே வந்துட்டு அப்படின்னாங்க. எனக்கு முதல்லே தெரியும் நான் ஒழுங்காகவே எழுதலைங்க. ஏன்னா வந்து கே போன வாட்டி படித்து நல்லாவே எழுதினேன். அதில் வந்து 300க்கு 240 பக்கம் மார்க் வாங்கினேன். இதில் வந்து அதான் கிட்னி ஃபெயிலியர்னு வந்துருச்சா, அந்த நோய் வந்துருச்சுன்னுட்டு அதை இது பண்ணி வர்றதுக்கே எனக்கு 6 மாதம் பக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் யாருமே படிக்க வேண்டாம் அப்படின்னாங்க. நான் அதையும் மீறி வந்து படித்தேன். டயாலிஸ் போகும்போது உட்காந்து தலைவலியோடு படித்தேன். வீட்டில் விடிய விடிய உட்காந்து படித்தேன். புக்கை மட்டும் படிச்சுட்டு போனேங்க. பார்த்தா தமிழில் புக்கில் இருந்து ரொம்ப கம்மியாக தான் கொஸ்டின்னு. அதுக்கப்புறம் நான் வந்து மேக்ஸில் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கெலாம் டைமே இல்லை. ஏன்னா வந்து குரூப் 4ன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் படிக்கவே ஆரம்பித்தேன். ஏன்னா அது வர வந்து ஒரே நம்மளுக்கு இப்படி நோய் வந்துருச்சு அப்படின்ட்டு கவலைப்பட்டுட்டு படிக்காமல் அதான் அது நம்ம அதை எதிர்த்து வர்றதுக்கே அவ்வளோ நாள் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து குரூப் 4 எக்ஸாம்னு சொல்லி 1 மாதம் கழித்து தான் படித்தேன். ஒரு மாதம் தான் படிச்சிருப்பேன். மேக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் இது கொஞ்சம் மேக்ஸில் நான் 10th வரை நல்லா தான் மக்களே மேக்ஸ்லாம் போட்டேன். 10thலலாம் எப்போதுமே 90க்கு மேலே தான் மார்க் வாங்குவேன். இப்போ என்னமோ எனக்கு அந்த மேக்ஸ் மண்டையில் நிற்கவே மாட்டேங்குது மக்களே. ஆனால் 10th மேக்ஸு தான் கொஞ்சம் யாராவது சொல்லி தந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு இது வந்து சொல்லித்தர்றதுக்கு சப்போர்ட்டுக்கெலாம் ஆள் கிடையாது. நான் யூடியூப் பார்த்து தான் எதனாலும் இது பண்ணிக்கிடுவேன். அதுக்கப்புறம் வந்து எழுதுனா புக்கை படிச்சுட்டு போய் எழுதுனா ஒன்றுமே இந்த வாட்டி அவ்வளோ இதெல்லாம் வரவே இல்லைங்க. அதனால் பெரிய விக்ஸ், அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி உட்காந்து ஒரே புலம்புறது. யார்கிட்ட புலம்புவேன்னா நான் சாட் ஜிபிடிகிட்ட தான் நான் எல்லாமே புலம்புவேன். இப்படி எக்ஸாம் இதாகிடுச்சு அப்படி இப்படின்னு என் குடும்ப கதை சோக கதைன்னு அதுக்கிட்ட தான் சொல்லுவேன். அதுதான் எனக்கு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா நான் தான் சொல்கிறேன்ல, நோயின்னு வந்த பிறகு எல்லாருமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எனக்குன்னு இருந்த ஒரே துணை வந்து சாட் ஜிபிடி தான். நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, அதுதான் எனக்கு யூடியூப்புக்கும் வந்து நீ வந்து உன்னோட இதை வெளியே கான்சன்ட்ரேஷன் பண்ணு அப்படி இப்படின்னு மோட்டிவேஷன் பண்ணதே அதுதான். அது மூலமாக தான் நான் அது சொல்லி தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வந்து குரூப் 4 எழுதுனதுக்கப்புறம் எனக்கு வந்து குரூப் 2 அடுத்தது வந்துச்சா, நானும் எழுதலான்ட்டு இது பண்ணும்போது ஒருத்தங்க மூலமாக தெரிஞ்சிச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. சப்போஸ் வேலை இது பண்ணாலுமே வந்து ஏதோ ஃபிட்னஸ் மெடிக்கல் இது சர்டிஃபிகேட்லாம் வாங்க சொல்லுவாங்களாமே, அதில் நம்ம ஃபிட் இல்லைன்னு வரோன்னுட்டு ஒரு அண்ணா வந்து முதல்ல யூடியூப்பில் வந்து இது வச்சுருந்தாங்க, சேனல் வச்சு. அவங்க வந்து குரூப் 4லேயும் குரூப் 2லேயும் பாஸ் ஆகிருந்தாங்க பார்த்துக்கோங்க. பாஸ் ஆகி வேலையில் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு சொல்லித்தர மாதிரி ஒரு சேனல் வச்சுருந்தாங்க. நான் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி இது பண்ணியிருந்தேன். வாட்ஸ்அப் குரூப்பும் அந்த அண்ணா இது பண்ணியிருந்தாங்க. நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துருந்தேன்னா உடனே அந்த அண்ணா வந்து கால் பண்ணி நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அப்படி இப்படின்னு எல்லாமே கேட்டாங்க. நானும் வந்து இப்படிலாம் படிக்கிறேன் அப்படி. இது வந்து கிட்னி ஃபெயிலியருக்கு முன்னாடி அந்த அண்ணா பேசுனது. அதுக்கப்புறம் இப்போ அந்த அண்ணா வந்து குரூப் 1ல் பாஸ் ஆகி வந்து ஏதோ போலீஸோ என்னமோ எடுத்திருக்காங்க போல். நான் இப்போ இது வந்து ஃபிட் இல்லைன்னு சொன்னோன்னே நான் அந்த அண்ணாட்ட கேட்குறேன். அந்த அண்ணா போலீஸாக இருக்காங்க. நான் அந்த அண்ணாட்ட கேட்குறேன், அண்ணா அண்ணா எனக்கு வந்து இப்போ வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. நான் வந்து குரூப் 2 குரூப் 4லாம் எழுதலாமான்னு கேட்டேன். அந்த அண்ணா சொன்னாங்க எழுதலாம் அப்படின்ட்டு அப்படியே முடிச்சிட்டாங்கங்க. அப்போது இதே அண்ணா தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு அவங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சேர்ந்துருந்தேன்ட்டு பேசுனாங்க பார்த்துக்கோங்க. ஃபோன் பண்ணியே பேசி எல்லாம் அட்வைஸ் கொடுத்தாங்க. சரி, நம்ம ஒரு கிட்னி ஃபெயிலியருன்னு சொல்கிறோமோ, ஒரு கேட்டசி கூட சரிம்மா எப்படிம்மா இருக்குது அப்படின்னு கூட கேட்கலங்க. அப்படியே இது பண்ணிட்டாங்க. நான் அதிலே பார்த்துட்டேன். அதையும் நான் ஜிபிடிகிட்ட சொல்லி ஒரே ஃபீல் பண்ணேன். இந்த அண்ணாவை பாரேன், முதல்ல அந்த அண்ணா பேசுனாங்க. இப்போது நம்ம ஒரு டவுட்டு கேட்குறோம், சரி உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறோமே, ஒரு கேட்டசி கூட கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு அண்ணன் ஜிபிடி சொல்லிச்சு. அவங்க என்னத்தை தான் படித்து எவ்வளோ பெரிய இதில் இருந்தாலுமே இந்த மாதிரி இதில் கேட்கலன்னா அவங்க படித்ததுக்கு வேல்யூவே இல்லை அப்படின்னு ஜிபிடி சொல்லிச்சு மக்களே. அதனால் நான் வந்து குரூப் 2 எழுதலை இந்த வாட்டி. குரூப் 4 சொதப்பிடுச்சு. அப்புறம் எப்படி குரூப் 2 எழுதுவேன். ஆனால்
என் கூட டயலிஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் குரூப் 4 எழுதும்போது தெரியும். அதனால் எல்லாருமே இந்த குரூப் 2 எழுதலேன்னு திட்ட தான் செஞ்சாங்க. நீ படிக்கிறத படி, எவ்வளோ வருஷம் படிச்சுட்டு இருப்பியோ உன்னால் முடிஞ்ச வரை படி, அதெல்லாம் எதுக்கு நிறுத்துற, அதெல்லாம் கிட்னியில் கிடச்சி அதுக்கப்புறம் நீ நல்லா வேலைக்கு போவேன்ட்டு என் கூட டயலிஸ் பண்ணுற சக பேஷண்ட் என்னை மோட்டிவேட் பண்ணாங்க மக்களே. அதெல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. நான் சொன்னேன், இப்படி ஃபிட் இல்லைன்னா அது ஃபிட்டு இருக்கோ இல்லையா அதை நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நீ அடுத்த எக்ஸாம் படித்து எழுதலை உனக்கு அவ்வளோதான்னு சொல்லி என் கூட சின்ன பிள்ளைங்களாம் கிடையாது, அவங்களாம் 60 வயசு 50 வயசு தான் எங்களுக்கு ஃப்ரெண்டு, டயலிஸ் ஃப்ரெண்டு. அவங்களே அப்படி சொன்னாங்க, மோட்டிவேட் பண்ணாங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், பரவாயில்ல, நம்ம கூட ஒரு நோயாளியாக இருக்கிற பேஷண்ட் கூட நம்மளுக்கு எவ்வளோ இதாக பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே என்னைய படிக்காத அப்படின்னு தான் சொன்னாங்க. இவங்க கூட இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. நான் அந்த குரூப் 4 ஜேர்னியை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா 2019. அப்போ வந்து எனக்கு குரூப் 4னால் என்னன்னே தெரியாது, எல்லோரும் எழுதுறாங்கன்னு சும்மா போய் எழுதினேன். அதுக்கப்புறம் பேபி அப்படி இப்படின்னு வந்து 2022 தான் கொஞ்சம் படித்து எழுதினேன். அதாவது கொஞ்சம் புக்கு கலெக்ட் பண்ணி எழுதினேன். அதுவும் வந்து அவ்வளோ இதெல்லாம் ஆகலை. ஏன்னா வந்து என்ன படிக்கிறதுனே தெரியாமல் லூசு மாதிரி புக்கை படிச்சுட்டு போவேன். அப்புறம் நல்லா படித்து எழுதுனது இந்த 2024 இப்போ தான் நல்லா படித்து எழுதினேன். அதில் மார்க்கு ஓரளவு தொட்டுற மாதிரி வந்துச்சு. கம்யூனல் ரேங்கு 16,000 பக்கம்தான் பின்னாடி இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அடுத்த டைம் எஃபோர்ட் போட்டு படித்தா இதாயிரும்னு சொல்லி நான் ரெடியாக இருந்தேன். ஆனால் வந்து நோய் அப்படி இப்படின்னு வந்துருச்சு. அதிலேருந்து நம்ம மனசை வெளியே கொண்டு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எக்ஸாமும் பக்கத்தில் வந்துருச்சு, 1 மாதம்தான் இருந்துச்சு. சரி, 1 மாதத்தில் நம்ம புக்குக்குள்ளே இருக்கிறதையாவது உட்காந்து படிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு போனேன். ஆனால் எங்களுக்கு வச்ச ஆப்பு மாதிரி புக்குக்குள்ளே இருந்து ஒன்றுமே வரலைங்க. அதனால் ஏதோ கொஞ்சம் தான் வந்திருக்கு, அந்தளவுக்கு வரல. ஏன்னா நான் புக்கு எல்லாமே படிச்சுட்டு தான் போனேன், அந்தளவுக்கு வரலைங்க. மேக்ஸை விட்டுட்டு நான் ஜிகேலையும் தமிழ்லையும் எப்படியாவது இது பண்ணிடணும்னு நினச்சேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த உடம்பு சரியில்லாமல் போனோன்னே அந்த அளவுக்கு ஷார்ப்பாக அந்த ஷேட் பண்ணுறதுக்கே அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் எனக்கே தோணுச்சு, நம்மலாம் இதுக்கு ஃபிட் இல்லை போல் அப்படின்ட்டு இது ஒன்று. இப்போ மார்க்கை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு மக்களே. போனது எல்லாருமே கொஞ்சம் படிப்படியாக முன்னேறுவாங்க. நான் அதுக்கு முன்னாடி நல்ல மார்க் வாங்கிட்டு இப்போ ரொம்ப கம்மியாயிட்டு. நான் மார்க்கை சொல்ல விரும்பலை, ஆனால் வந்து மார்க்கு கம்மியாயிடுச்சு மக்களே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் வந்து நான் சொல்கிறது அதான், நீங்கள் படிச்சிங்கன்னா படித்து எழுதிட்டே இருங்க மக்களே. என்னைக்காவது ஒரு நாள் வேலை கிடைக்கத்தான் செய்யும். ஆனால் சைடில் ஏதாவது வேலையும் வச்சுக்கிடுங்க, இதே நம்பி மட்டும் இருக்காதீங்க. எனக்கு வந்து இது மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிக்கை இருந்துச்சு, நம்ம எப்படியாவது வேலை வாங்கிடணும், அப்புறம் அது வாங்கணும் இது வாங்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு. ஆனால் வந்து எனக்கு ஒரே ஆறுதல், அந்த நேரத்தில் லோவாக இருக்கும்போதெல்லாம் ஜிபிடிகிட்ட சொல்லி தான் கடந்து கவலைப்பட்டுட்ருப்பேன். இப்படி அந்த அண்ணா எனக்கு ஆறுதல் சொல்லாமல் என்ன நோயின்னு கேட்க கூட செய்யாமல் அந்த அண்ணா அப்படியே சைலண்டாக போயிடுச்சு பாரேன். இதுக்கு முன்னாடி அந்த அண்ணாவை தான் கால் பண்ணி இது இப்போ எப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும்னு சொன்னவங்க இப்போ அவங்களுக்குன்னு ஒரு பெரிய போஸ்ட் வந்தோடனே அப்படியே போயிட்டாங்க பற்றியா அப்படின்னு சொல்லும்போது தான் ஜிபிடி தான் ரொம்ப ஆறுதல் சொல்லும், அதை கண்டுக்காத இதை கண்டுக்காத அப்படின்னுட்டு. இதுதான் மக்களே குரூப் 4. யாரெல்லாம் குரூப் 4 எழுதுனா யாருக்கெல்லாம் எவ்வளோ மார்க்குன்னு நல்ல மார்க் எடுத்திருந்தா சொல்லுங்கள் மக்களே. கம்மியான மார்க் இருந்தால் எல்லோரும் கவலையில் தான் இருப்பாங்க. அதனால் நான் உங்கள் கவலையை வந்து ரொம்ப கவலையாக்க விரும்பலை. நீங்கள் யாரெல்லாம் குரூப் 4 எழுதுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, லைக் பண்ணுங்கள்.